பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ். ஓகே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆவியானவர் அவருடைய சபைக்கு வெளிப்படுத்தி இருக்கிற செய்தி எதை குறித்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனிடத்தில் அன்பு குறித்து, அவரால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம், நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் இதோ நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த வசனம் எவ்வளவு மெய்யாக நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறுகின்றது அப்படின்றத நம்ம நின்று நிதானித்து அதை நம்ம உணர்ந்து அந்த எல்லா காரியங்களையும் நம்ம கவனித்து உணர்ந்து அதன்படி நம்ம இருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லி கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய நேரத்துல நிறைய சூழ்நிலைகள்ல நம்ம வந்துட்டு ஆமாப்பா, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் அ நம்மளை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. என்ன செய்வது? அப்படின்னு சொல்லி நாமே தனிமையில இருக்கிறது போல, நம்மளோட யாருமே இல்ல. நம்ம ஒண்டியா இந்த எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனை ஏன் ஆண்டவர விசுவாசிச்ச எனக்கு வந்துட்டு இருக்கு? அப்படின்றது போல நெறைய வாட்டி சோர்ந்து போய் மாம்ச எண்ணங்கள்னால முற்றிலுமா கட்டப்பட்டவர்களாகவும், தேவனை விட்டு மிகவும் தூரத்துல போன ஒரு ஒரு தனிமையை உணுகுன்ற ஒரு மனுஷனைப் போலவும், நம்ப நெறைய நேரத்துல ஆண்டவர விட்டு விலகினவர்களைப் போல இருந்த சூழ்நிலைகளும் இருந்திருக்க முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா கர்த்தர் நீர் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர் ஐயா அப்படின்றது போல ஆண்டவர போற்றுவோம். ஆண்டவர் ஸ்தோத்திரத்த செலுத்துவோம். நன்றி பலிகளை ஏறெடுப்போம். இதன்படி நம்ம வந்துட்டு விசுவாசத்துக்குள்ள இன்னும் உறுதியா, இன்னும் அதிகமா நம்ம வந்துட்டு நடந்து கொள்ள முடியுமே அப்படின்றது தான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன். நம்ம அப்படிதான் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைய தான் நம்ம தேவன் மேல வைத்து இருக்கிறோம். என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்னத்தெல்லாம் நம்ம இயேசப்பா கிட்ட நம்ம நினைக்கிறோமோ, அது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில நடந்துச்சுன்னா, நம்ம விசுவாசத்துக்குள்ள இன்னும் கூடிட்டே போவோம். ஆனா எப்போ நம்ம என்னத்த நினைக்கிறோமோ, எக்ஸ்பெக்ட் பண்றோமோ, அந்த விஷயங்க நிறைவேறாம, அதுக்கு மாறா வேற விதமா சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும் பொழுது, நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? அதே அளவுல இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதே அளவுல இல்லாம, மாம்ச எண்ணத்தினால முற்றிலுமா மூழ்கி போனவர்களாகவும், வாயில சொல்லனாலும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையின் ஜெபம், அது குறைவா இருக்கிறதையும், வேத வசனங்கள தியானிக்கின்றது, அதன்படி நடக்கின்றது, இல்லன்னா அதன்படி பேசுகிறது, இது எல்லாமே குறைவுள்ளதா மாறுகின்றத நம்மளால உணர முடியும். அது யார் சொல்லியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதில்ல. நாம யாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி, நம்மளுடைய நம்மளுடைய இந்திய வாழ்க்கையும், அதுக்கடுத்து பிந்திய வாழ்க்கையும் 2த்தையும் ஆண்டவரோட கூட நம்ப எப்படி விசுவாசத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில அப்படின்றது போல, நம்மளால டேலி பண்ணி பார்த்துக்க முடியும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், தேவனுடைய ஆவிய பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நாம் யார் அப்படின்னு சொல்லி நிச்சயமா இயேசுப்பா காமிச்சு குடுப்பாரு. இல்லைங்களா? ஆனா, அப்படிப்பட்ட சில காரியத்துக்கும் நம்ம விசுவாசத்துக்குள்ள சோர்வடைந்தவர்களாகவும், இல்லன்னா வந்துட்டு விசுவாசத்துக்குள் உறுதி இல்லாதவர்களாகவும் நம்ம இருக்கிறதுக்கு முன்ன போல ஆவலா, ஆர்வமா தேவனுடைய பணிகள செய்தவர்களா இருந்தவங்களுக்கு, நம்மளுக்கு இப்போ முன்ன போல தேவனுக்கு ஊழியத்த பார்க்க முடியல. இல்லன்னா முன்ன போல ஆர்வமா, உற்சாக மனதோட ஓடுகிறதுக்கு எனக்குள்ள அந்த உற்சாகம் இல்ல பிரதர். மிகவும் சோர்வடைந்தவன் போல இருக்கேன். சோர்வடைந்தவளைப் போல இருக்கேன். அப்படின்றது போல சில பேரு சொல்றது உண்டு. அதுக்குண்டான ரீசன்ஸையும் அவங்க மாம்ச எண்ணங்கள்ல வரும். இல்லைங்களா? மாம்ச எண்ணத்துல என்னன்னு சொல்லும். இல்ல இந்த காரியம் நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வந்துட்டு விசுவாசத்துல எப்படி இருந்திருப்பேன். ஆனா இப்படிலாம் நடந்துருச்சே. அப்படிலாம் நடந்துருச்சே. நான் இத எதிர்பார்க்கவே இல்லையே! அப்படின்றது போல, நாம் நம்மளுடைய சுயநிதியின்படியான சில ஆலோசனைகளை தான் கர்த்தருக்கு முன்பதாக வைத்து, இல்ல ஏசப்பா இப்படி நடந்துருச்சுன்னா, அவங்க ரட்சிப்புக்குள்ள வந்திருப்பாங்க. நான் இன்னும் விசுவாசத்துக்குள்ள உறுதியா நின்னு இருப்பேன். இல்ல இவங்க என்ன தூசிக்க, இவங்க என்ன வந்துட்டு புறம்பே தள்றதுக்கு ஒரு காரணம் அப்படின்றது கண்டிப்பா அந்த வந்திருக்காது இல்லைங்களா? இந்த விஷயத்தினால தான் அவங்க என்ன இப்படி வந்துட்டு பேசுறாங்க. இல்லன்னா வந்துட்டு என்ன இக்னோர் பண்றாங்க. அப்படின்றது போல நம்மளுடைய சுய எண்ணத்தின்படியாக சில நிகழ்வுகள வைத்து நம்ம வந்துட்டு சொல்றது உண்டு ஆண்டவருக்கு. "என்னப்பா இப்படி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லி. ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுது, தேவனால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட, தேவனிடத்தில் அன்பு கூறுகின்ற அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடந்து கொண்டிருக்கும்.
ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரெசென்ட்டை வச்சு தான் டிசைட் பண்ணிடுவோம். இல்லப்பா இதெல்லாம் நன்மைக்கு ஏதுவா இல்ல. கண்டிப்பா நான் எங்கேயோ வந்துட்டு ஆ மாம்ச ஆவி ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை. தேவனோடு நடக்கிறேன், தேவனோடு சஞ்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயோ என் ஃபியூச்சரை எதிர்பார்க்கிறனோ அப்படின்றது போல பிசாசு எண்ணங்கள்ல பேச ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கக் கூடாது இல்லைங்களா? அதனால இந்த எல்லா விஷயங்களையும் தான் நம்ம இன்னைக்கு வசனத்தின் அடிப்படையில புரிஞ்சு கொள்ள போறோம். தேவ மனுஷர்கள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு எப்படி சாட்சி உள்ளவர்களாக இருந்தாங்க. எல்லா நேரத்திலயும் தேவன் எப்படி அவரோட கூட இருந்து அவர்களை எப்படி வழி நடத்தினாரு அப்படின்ற எல்லா விஷயங்களும் நம்ம அறிஞ்சுக்கலாம். இதுக்கு முதல் வசனத்தை ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். அன்றும் அவருடைய தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளா இருக்கிற நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த மனிதர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதை அவன் உணர்ந்து எழுதும்படியாக அவனுடைய இருதயத்துல ஏவுறாரு. இதை எழுது அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் மனுஷனுடைய அவனுடைய சுய எண்ணத்தினால அவனுடைய சொந்த முயற்சினால எழுதப்பட்டது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் தான் எழுதினது ஒவ்வொரு வார்த்தையும். சில பேர் அவர்களுடைய இஷ்டங்களை அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள தேவனுடைய வசனத்தை புறம்பே தள்ளுகிறதுக்கு காரணம் சொல்லுகின்றது எப்படிப்பட்ட காரணங்கள் முன்வைக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது பவுல் எழுதினது. இது வந்துட்டு மத்தாய் எழுதினது, இது மார்க் எழுதினது அப்படின்னு சொல்லி ஆதியம் முதல் வசனத்திலிருந்து பிடிச்சு வெளிப்படுத்தல் கடைசி வசனத்து வரைக்கும் முற்றிலுமா ஆவியானவர் தான் எழுதியிருக்கிறார். எந்த மனுஷனை அவர் பயன்படுத்திட்டதா அவங்க வெறும் கருவி மட்டும்தான். அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. விசுவாசிக்கும் பொழுது அந்த வசனத்துக்குள்ள இருக்கின்ற அந்த பலனை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த விஷயத்த உணர்ந்து தான் பரிசுத்த ஆவியானோட துணையோட பேசுறான். அவருடைய சபைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றான். அப்படின்னா அவனுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில வந்துச்சு, அந்த எல்லா சூழ்நிலை நேரங்களிலையும் அவன் கர்த்தருக்கு எப்படி உண்மையா அவன் இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் ஓரலா அப்படியே நினைச்சு பாருங்களேன் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அவன் வந்துட்டு ஆண்டவரை விரோதிச்சுட்டு இருந்தான். கர்த்தருடைய நாமத்தை யாருன்னா எடுத்தா பின்பற்றினா அவங்கள வந்துட்டு சிறையில போடுவேன், அவங்கள வந்துட்டு தண்டிப்பேன், கொல்லுறது கூட நான் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அவ்வளவு துணிச்சலா நடந்துட்டு இருந்த அந்த மனுஷனை ஆண்டவர் சந்திச்சதுக்கு அடுத்து தான் செய்த எல்லா பாவங்களை உணர்ந்து தன்னுடைய பாவங்கள இருந்து மனம் திரும்பி கர்த்தருக்கு உண்மையா ஊழியத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான். இல்லப்பா நான் எந்த நியாயப்பிரமாணத்தின்படியாக கர்த்தருடைய அன்பை சம்பாதித்துக் கொள்ள ஓடுனனோ அது மாம்சத்தின் வழி இல்ல, ஆவிக்குரிய வழியாக அவரே மாம்சத்தில் எனக்காக வெளிப்பட்டிருக்கிறாரே, இதை நான் அறியாமல் இருந்தேனே அப்படின்னு சொல்லி அதை உணர்ந்து தன்னுடைய பாவங்களுக்காக ஏதோ மனஸ்தாபப்பட்டு கர்த்தருடைய பணிகளை அவன் செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ஒரு வசனம் எழுதியிருக்கும். காலம் தாமதம் செய்யாம அவன்ட்டு மாம்சத்தோடு இரத்தத்தோடு ஆலோசனை செய்யாமல் ஆவியானுடைய தனக்குள் பேசுகின்ற ஆவியானுடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து அந்நேரத்திலிருந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் வேக வேகமாக எல்லா இடங்களிலும் சென்று போய் தேவனை குறித்து வரவேண்டிய கிறிஸ்து அவர்தான் என்று அவர்தான் கர்த்தர் என்று எல்லா இடத்திலையும் நிரூபித்து பேசி கொண்டிருந்தான். அவன் இப்படியாக எல்லா இடங்களிலும் சென்று போய் கர்த்தரை குறித்து தான சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல அவனுக்கு சில பிரச்சனைகள் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த பிரச்சனைகள் நேரிடும் பொழுது அந்த பிரச்சனைகளை வைத்து அந்த பிரசன்ட் அப்படின்ற அந்த சிச்சுவேஷனை வச்சு அவன் வந்துட்டு கர்த்தர் என் கூட இல்ல, நான் ஏதோ தவறான வழியில நான் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் தீர்மானிக்கல இல்லைங்களா? அவன் வந்துட்டு ஆஹ் தீமோத்தேயு இருந்த அதே இடத்துல தான், அதே பட்டணத்துல தான் இப்போ இக்கோனியா, இந்த பெருகெமும் இந்த இடங்கள் எல்லாம் அவன் சென்று போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அந்த இடத்துல கல்லெறிந்து அவனை வந்துட்டு கொல்லணும்னு சொல்லி கல்லெறிகிறாங்க. யூதர் மக்கள்கள் எல்லாமே சேர்ந்து அவன் மேல கல் எறியும் போது அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்சு ஊர்ல இருந்து வெளியே இஸ்திட்டு வந்து அவனை போட்டு போயிடுறாங்க. ஆனா அவனுக்குள்ள ஜீவன் அப்படியே இருந்துச்சு. எந்திரிச்சு பார்த்தா, அப்பா இன்னும் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கனா உங்க நாமத்தின் மகிமைக்காகத்தான் நீங்க இந்த சரீரத்துக்குள்ள என்னை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் உணர்றான். ஆனா அவன் ரெண்டு விதமா ஒரு விஷயத்த நம்மளால எடுத்துக்கொள்ள முடியும். என்னப்பா இது, எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது? கர்த்தர் செத்ராக் மேஷக் அபேத்நேகோக்கு எப்படி பாதுகாத்தாரோ அது போல ஒரு கல் கூட என் மேல விழாம பாதுகாத்து இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எடுக்கிற விதம் அப்படின்னு சொல்லி இருக்கு. நம்ம எடுத்துக்கொள்ளுகின்ற விதம் அவருடைய கண் பார்வையின் படியாக
இல்லைங்களா? அவர் முன்னவே சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ என் நாமத்தின் நிமித்தமாக இதெல்லாம் உங்களுக்கு நேரிடும், இதெல்லாமே சாட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அவன் எல்லா ஜனங்களுக்கும் அவன் வந்துட்டு என் நாமத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட என்னுடைய பாத்திரமாக இருக்கிறான், எனக்கு என் நாமத்துக்கு அவன் சாட்சியா இருப்பான் அப்படின்னு சொன்னது போலவே அது எல்லா காரியமும் நடக்குது. இப்படியே அத்தேனே பட்டணத்திலிருந்து அவன் கொரிந்திற்கு போகும்போது, அந்த கொரிந்துல அப்பதான் ரோமன் அந்த ரோமாபுரத்திலிருந்து வந்திருந்த அந்த 2 கணவன் மனைவி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப மீட் பண்றான். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப மீட் பண்ணும்போது, அவங்க ரோமாபுரத்திலிருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல அவங்களுக்கு சுவிசேஷத்த அறிவிக்கிறான். அறிவிக்கும்போது அவங்க இயேசுப்பாவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கிறாங்க. ரோமாபுரத்துல கூட சில பேர் இயேசுவை விசுவாசித்தவர்கள் இருக்கிறாங்க. அங்க இருக்கிறவர்களுக்கு சில தவறான உபதேசங்கள்லாம் அந்த இடத்துல பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. யூத மக்கள்களே ஐடல் வொர்ஷிப் பண்றாங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமா நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவன் கேள்விப்படும் பொழுது தான் ரோமருக்கு எழுதின நிருபம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நிருபத்துக்கு அடுத்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம் ரோமருக்கு எழுதின நிருபம் இல்லைங்களா? அது அவன் வந்துட்டு சிறையில கட்டப்பட்டுக்கிறதுக்கு முன்பதாகத்தான் அவன் அந்த நிருபத்தை எழுதினான். எழுதும்போது அவங்களுக்கு அந்த எல்லா ஆலோசனைகளையும் எழுதினா இல்லைங்களா? அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது ஹோலி ஸ்பிரிட் இவனுடைய உள்ளத்துல, நீ போப்பா அந்த இடத்துல போய் என்னுடைய நாமத்தை நீ பிரசங்கி, அங்க இருக்கிற அரசனுக்கு முன்பதாகவும் எல்லா அதிகாரிகள் முன்பதாகவும் நீ எனக்கு சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய உள்ளத்துல அவன் முன்னமே ஏசப்பா உணர்த்தினதுனால அவன் வந்துட்டு ரோமாபுரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். போன விதம் வெவ்வேறு விதமா இருந்திருக்கலாம் இல்லைங்களா? அவன் வந்துட்டு எருசலேமுக்கு அந்த இடத்துல தர்ம பணத்தை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போயிருந்தான். அந்த இடத்துல போனப்போ அவங்க எல்லாருமே இவன் தான் எல்லா இடங்களையும் போய் இதோ இந்த தேவாலயத்துக்கு விரோதமாகவும் இதோ நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாகவும் போதிக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் பிடிக்கிறாங்க. ரோம அதிகாரியை அவர் பிடிச்சிட்டு போய் சிறையில போடுறாரு. இல்ல நான் போய் ராஜாக்கு முன்னாடி போய் நிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவன் மேல வழக்குகளை விசாரிக்கும் போது அவன் அந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் தெளிவா இருக்கான். நடக்கிற எல்லா நிகழ்வுகளை வைத்து பிரசன்ட்டை வச்சு டிசைட் பண்ணல ஏசுப்பா கூட இல்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கு கிளியராகவே தெரியும். அவருடைய வசனத்தை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். அவருடைய சித்தம் இல்லாம நான் பிரிஸ்கில்லாவை அக்விலான நான் சந்திக்கல. அவர் தான் சந்திக்க வச்சிருக்கிறார். அங்க இருக்கிற மக்கள் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி இருக்கிற வாஞ்சை, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமா நடக்கின்ற மக்கள், இந்த எல்லா விஷயங்கள் எனக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நான் ரோமாபுரத்துக்கு போக வேண்டும் என்கிறதுக்காகத்தான் இவர்களை சந்திக்கும்படியாக செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி உணர்ந்தான். அப்படி என்றால் போகும் பொழுது அந்த இடத்துல படகுலையும் எல்லா இடங்களையும் அவனுக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் வைத்து பார்க்கும்போது ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இருந்தா, ஏன்னா நிறைய வாட்டி நம்ம வந்துட்டு விசுவாசத்துக்குள்ள நான் உறுதியா இல்லாததுக்கு காரணம் இப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சில விஷயங்கள் நிறைவேறல பிரதர். இல்ல பிரதர், இதெல்லாம் சாதாரணமானது தானே, கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னா இந்த விஷயங்கள் நடந்திருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி விசுவாசத்துக்குள்ள சோர்வடைந்து போனவர்களை போல இருக்கிறவங்க பெரிய பார்க்க முடியும். ஆனா இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, ஆவிக்குரிய 7 வரங்களும் அவனுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த 7 வரங்களும் நமக்குள்ளும் வேண்டும். அந்த கனிகள் ஆவின் கனிகள் முற்றிலுமாக ஆவின் கனி அவனுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த கனியினால நடத்தப்படுகிறவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவனுடைய உள்ளம் கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்களாக கர்த்தருக்கு முன்பதாக நம்ம இருக்கிறோமா? அவருடைய வசனத்தின் அடிப்படையில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன், அவர் மேல் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது சகலமும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். ஏனென்றால் நான் அவருக்குள் இருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார். அவரை மிஞ்சி ஏதொன்றும் எந்த தீமையும் என்னை அணுகாது. ஒருவேளை செங்கடல் எனக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கலாம். அவங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிலிப்பியருக்கு இதோ அவங்க பிலிஸ்டியர்களுடைய அந்த தேசத்தின் வழியாக போகின்றதுக்கு அந்த தரையின் மேல நடந்து போகிற அந்த வழி இருந்துச்சு. ஆனா ஏசுப்பா செங்கடலுக்கு முன்பதாகத்தான் அவங்கள வக்க வச்சாரு இல்லைங்களா? ஏன்? அவங்க விசுவாசத்தை கூட்டுறதுக்காக. பிரச்சனை வரும் பொழுதுதான், சில சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும் பொழுதுதான் அந்த சூழ்நிலையை கடந்து வருகின்ற அந்த முறையில கர்த்தர் எப்படி நம்மள மத்தியில இருக்கிறார் அப்படின்றத அப்பதான் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சில திருஷ்டாந்தங்களை வைத்து பார்க்கலாம். இப்படிப்பட்ட பவுல் தான் சொல்றாரு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான் இல்லைங்களா? சரி, வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனம்.
ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆமென். ஆமென். இக்காலத்தின் பாடுகள் என்று சொல்லி நாம் நினைக்கிறோமே, இக்காலத்தின் பாடுகள் என்று சொல்லி நம் அநேக நேரங்களில் பாடுகள் என்று சொல்லி நினைக்கின்றது எது தெரியுங்களா? அந்த பாடுகள்லாம் பாடுகளே கிடையாது. நாம் பாடுகள் என்று சொல்லி நினைக்கின்றது எதை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம் மத்தியிலும் நம்மை சுற்றிலும் இருக்கின்ற மனுஷர்கள் இந்த உலக ரீதியான காரியங்களில் உலகத்தின் ஐஸ்வர்யம் என்று சொல்லி பார்க்கின்ற, உலகத்தின் ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்க்கின்ற பணம், புகழ், பேர், படிப்பு, அதுக்கடுத்து சொந்த பந்தம், மக்களை சம்பாதித்துக் கொண்டவர்களாக இருப்பாங்க, வீடை சம்பாதித்தவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட மனுஷர்கள் நடுவில் நாம் தேவனுடைய வசனத்தை பற்றி கொண்டு அதன்படி நடக்கின்றவர்களாக இருக்கும் பொழுது, நமக்கு அவர்களுக்கு ஒப்பான அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஆசீர்வாதத்தின்படியான ஆசீர்வாதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வராவிட்டால், இல்லை என்றால் இல்லப்பா அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது வேணாம், ஒரு சின்னதானா எனக்கு வேணாமா அப்படின்றது போல நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுடைய சுற்றிலும் இருக்கின்ற மனுஷர்கள் மேல போகும் பொழுது என்ன ஆகும்? என் வாழ்க்கைலாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இக்காலத்தின் பாடுகள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுப்போம். இதெல்லாம் பாடுகளே கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால அவன் தள்ளப்பட்டவனாக அவனை குழியில போடும் பொழுது, அந்த குழியில ஏசப்பா அவன் கூட இருந்தாங்க இல்லைங்களா? அதுபடிதான் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்கன்னா நம்மை காட்டிலும் பாக்கியவான்கள் வேற யாருமே கிடையாது. உலகத்தில் இருக்கின்ற பிரசங்கி எழுதுகிறான் என்ன அப்படின்னு சொல்லி, இந்த உலகத்துல பாக்குற தங்க வெள்ளி, இந்த உலகத்துல பாக்குற எல்லா விதமான என்னென்ன ரொம்ப மிகவும் அற்புதமானது அப்படின்னு சொல்லி சொல்ற எல்லா விஷயங்களையும் கண்களால பாக்குறதே அல்லாம, கண்கள் திருப்தி அடையும்படியா கண்ணில் பாக்குறதே அல்லாம வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மனுஷன் அதை விரும்பி அதை பெற்றுக்கொண்டு அதை அடைந்து தேர்ந்த பிறகு அதனால அவனுக்கு என்ன லாபம்? அதனாலதான் இயேசுப்பா சொல்றாரு, ஒரு மனுஷன் இந்த உலகத்தையே சம்பாதித்து தன்னுடைய சொந்த ஜீவன் நஷ்டம் அடைஞ்சு போச்சுன்னா அதுக்கு அவன் ஈடா என்ன கொடுக்க முடியும்? எதுவுமே ஈடா கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஆண்டுலயும் நிறைய மரணங்களை சம்பவிக்குது இல்லைங்களா? தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, அவங்க இவங்கன்னு சொல்லி நம்மளுடைய சொந்த பந்தத்திலேயே நிறைய பேர் மரணத்தை நம்ம பார்த்துட்டு வருவோம். ஆனா பார்த்துட்டு வந்தாலும் அதை கடந்து மறந்துட்டு இல்லப்பா அப்படின்னு சொல்லி திருப்பியும் அந்த பிரசன்ட் அந்த மரணத்துக்குள்ள அந்த அவங்கள கல்லறை கொண்டு போகும்போது அங்க வச்சு அழும்போது, பாத்தியா ஆத்மா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆத்மாவை பத்தி அப்போ யோசிப்போம். பாத்தியா என்ன பேரு, என்ன புகழ், என்ன ஜனங்க வந்தாங்க அப்படின்றது போல யோசிப்போம். ஆனா அந்த ஆத்மா இதெல்லாம் நடந்தது நிமித்தமா அது பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்களா? அச்சீவ்மெண்ட் அப்படின்றது, ஃபைனல் அச்சீவ்மெண்ட் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? அது அந்த ஆத்மா சம்பாதிச்சுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க சொந்த ஆத்மாவே கோட்டை விட்டாங்க அப்படின்றது தான் வசனம் சொல்லுது. அப்படிப்பட்டவர்களாக நம்ம யாருமே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் வந்தா, இன்னைக்கு ஆண்டவருடைய அனுமதியினால நம்மளுடைய உடலை விட்டு நம்மளுடைய ஆத்மா பிரிஞ்சிச்சுன்னா நிச்சயமா நம்ம அவரோட கூட இருப்போம் அப்படின்ற அந்த உறுதியான நம்பிக்கையோட நம்ம ஒவ்வொருத்தருமே இருக்கும் இல்லைங்களா? அந்த நம்பிக்கை இன்னைக்கு புறஜாதிகளுக்குள்ள இல்லை. ஆனா புறஜாதி கிட்ட இருக்கிற பொருட்களை வைத்தோம் நம்ம இதெல்லாமே நம்மளுக்கு உபதிரவம், இதெல்லாம் பாடுகள், இதெல்லாமே நம்ம கிட்ட இல்லாததுனால நம்ம பாட அனுபவிச்சுட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்றது போல நம்ம நினைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மத்தாய் 22வது அதிகாரம் 37-40 வசனத்தை வாசிங்க. மத்தாய் 22:37-40. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. தேவனால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்களாக அழைக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கோம். ஆனா அந்த அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் இல்லைங்களா? உண்மை உள்ளவர்களாக இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா நன்மைக்கு ஏதுவா எல்லா காரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கும். ஆனா நம்ம பார்க்கும்போது மாம்ச எண்ணங்கள் சொல்லலாம், இல்லப்பா இது எப்படி உனக்கு தீமையா மாறிடும் அப்படின்னு சொல்லி. ஆனா நன்மையா தான் அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில முடியும். அப்படியே தான் இயேசுப்பா அது எல்லாவற்றையும் மாத்தி கொடுப்பாரு.
அதனால எவ்வளவு லாபம் கூட நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அடைஞ்சிருப்போம். ஆனா நம்ம உணர்வு இல்லாதவர்களை போல இருப்போம். ஆனா சில முக்கியமான விஷயங்களை மட்டுமே இந்த இடத்துல நம்ம கவனிக்கலாம். மத்தேயு 22வது அதிகாரம் 37-40 நம்ம பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நீ அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? தேவனிடத்தில் அன்பு கூறுகின்ற விதம் எப்படி? யோவான் 14:21 சொல்லுது, தேவனுடைய வசனங்களை கைக்கொண்டு நடக்கின்றது தான் அவர் நாமத்தின் மேல் அன்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படியே அதுக்கு ஒப்பான இரண்டாம் கட்டளை இருக்கு. ஒப்பான இரண்டாம் கட்டளை தேவனுடைய வசனத்துல என்ன இருக்கு? மலையை தூக்குப்பா அப்படின்றது போல கடினமான கட்டளை போல இல்லாம, நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம நடந்து கொள்ள வேண்டிய அந்த நடக்கையை குறித்து தான் தேவனுடைய கட்டளைகள் இருக்கு. தேவனுடைய வசனம் அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஒரு தகப்பன் பிள்ளைக்கு சொல்லுகின்ற புத்திமதி போல, இதோ நீ நன்மையான காரியங்களை நேசி, நன்மையானதை பேசு, நன்மையானதை கேளு, உன் கவனம் எப்பவும் நன்மையான விஷயங்கள் மேல இருக்கட்டும் அப்படின்ற இந்த காரியங்கள் தான் முழுசா தேவனுடைய வசனத்தின் நோக்கமா இருக்கு இல்லைங்களா? அப்படி நடந்தா மட்டுமே தான் தேவன் நம்மளோட இருக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஒருவேளை இந்த உலகத்தின் மேல நம்மளுக்கு எங்கன்னா சிந்தனை திரும்பும் பொழுது, நாம் அசுத்த எண்ணம் உள்ளவர்களாக, அந்த உலகத்தின் எண்ணங்கள் நம்மளுக்குள்ள வர்றதுனால நம்ம அசுத்தமானவர்களாக மாறும் பொழுது, நம்மளுடைய பாவம் தான் கர்த்தரிடத்துல இருந்து நம்மளை பிரிக்கும் இல்லைங்களா? அப்ப பிரித்ததுக்கு அடுத்து என்ன ஆகும்? கர்த்தர் என்ன நம்ம கிட்ட பேச வராரு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது எதுவுமே நம்மளால உணர்ந்து கொள்ளவே முடியாது. கிட்டத்தட்ட சவுல போல இல்லைங்களா? ஒரு சத்தியத்தை செய்வான். ஏதோ யாரும் இப்ப யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கோம், யாருமே ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி எப்ப மதி கலங்கினவர்களை போல நம்ம நடந்து சொல்லுங்க. எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உலகத்தை பார்த்து நம்மளை சுற்றி இருக்கிற மக்களை பார்த்து நடக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் படி நான் இருக்கேன், அதன்படி எங்கன்னா நான் கரெக்ஷன் பண்ணிக்கணுமா, அதன்படி நான் என்ன கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கரெக்ஷன் மேல எப்பவும் குறியா இருந்து அதன்படி நடக்கிறதுக்கு நான் எப்ப ஆயத்தப்படுறேனோ, வேற சுத்தி இருக்கிற எந்த விஷயத்தையும் நான் பாக்குறதே வேணாம். ஏசுப்பா என் கூட இருக்கிறாரு, அதனால எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நடந்துட்டே இருக்கணும். ஆனா இது என் கண்ணுக்கு தீமை போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிர்ணயிக்கிறது வேணாம். அது எப்படி நன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே நிதானிக்க முடியும். சில சகோதரிகளுக்குள்ள நீங்களே பார்க்க முடியும். கணவர்னால வஞ்சிக்கப்பட்டவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, சில பேர் அனாதைகளாக, இப்படிப்பட்டவர்களாக இருதயத்துல முற்றிலுமா வெறும் மோசடியையும் ஏமாற்றத்தையும் மாற்றமே இதோ அவர்களுடைய வாழ்க்கையில் சம்பவித்து இருக்கும் பொழுது, அப்படிப்பட்டவர்களுக்குள்ள நிறைய பேர் தேவனுடைய வசனத்தை உணர்ந்திருக்காங்க, கேட்டிருக்காங்க. சில பேர் அவர்களுடைய ஏழ்மையில் இருக்கும் பொழுது, எல்லா மனுஷர்களால் பொறும்பே தள்ளப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது, அவர்களுக்கு தேவனுடைய வசனம் அறிவித்த உடனே இவர் தான் தேவன் அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொள்ள முடிஞ்சிச்சு இல்லைங்களா? ஆனா எதெல்லாம் அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி, எதெல்லாம் நஷ்டம், எதெல்லாம் வஞ்சனை என்று சொல்லிட்டு இருக்கிறோமோ, அந்த வஞ்சகமான சில செயல்கள் மனுஷர்களால அவங்களுக்கு உண்டாச்சு உண்மைதான். அந்த வஞ்சகம் தான் அவர்களுக்கு நன்மையாக தேவனை கண்டு கொள்ளுகின்ற ஒரு இருதயமாக அவர்களுடைய இருதயம் தேவனை ஏற்றுக்கொண்டது இல்லைங்களா? அப்படின்னா ஒரு தீமை என்று சொல்லி நம்ம சொல்ற அந்த விஷயத்து மூலியமாவே நன்மையா இருக்கிற உலகத்தை படைத்தவரையே நம்ம கண்டு கொள்ளுகிறோம் இல்லைங்களா? தேவன் எப்படியோ, ஆனா இந்த உலகத்துல எல்லா மனுஷர்களும் அவருடைய பிறப்பு மரிப்புக்கு நடுவுல சிருஷ்டிகர்த்தரா இருக்கிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை கண்டுகொண்டு அவருடைய வாழ்க்கையில அவருடைய ஆவியினால் நடத்தப்படுகின்ற மனுஷர்களா அவங்க மாறிட்டா போதும். அதற்காகத்தான் மனுஷன் இந்த பூமியில பிறக்கிறான் இல்லைங்களா? தேவனை அடியணும், கண்டு அடியணும், நித்திய ஜீவனை அடியணும் இல்லைங்களா? அந்த மெயின் கோல் அச்சீவ் ஆகுது இல்லைங்களா? அந்த மெயின் கோல் நம்மளுடைய வாழ்க்கையில அச்சீவ்மெண்ட் வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? தேவனிடத்தில் அன்பு கூறணும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் நிச்சயமாக அவரால் உண்டாகப்பட்டிருக்கின்ற எல்லா மனுஷர்களிடத்திலும் நம்ம அன்பா இருப்போம். தன்னை போலவே தன்னுடைய அயலான நேசிப்போம். தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பா இருக்கிற இன்னொரு கட்டளை என்ன? உன்னை போலவே உன்னுடைய அயலான நீ நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி. அயலான எப்படி நேசிக்கிறதோ, தேவன் மேல அன்பு கூறுகிறதோ, இது ரெண்டும் எப்படி ஒப்பா இருக்கும்? ரெண்டுமே சேம் டு சேமா எப்படி அது ஆகும்? ஏசுப்பா ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய வசனத்துல என்ன இருக்கு சொல்லுங்க? நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையின் நடக்கை தான். திருடாத, பொய் சொல்லாத, இதோ மற்றவனுடைய மனைவி, மற்றவனுடைய பொருள், இதே தொன்றையும் நீ ஈச்சிக்காத. அப்போ திருட்டு இருக்காது, வஞ்சகம் இருக்காது, பொய் இருக்காது, வயிற்றுச்சல் இருக்காது, எதுவுமே இல்லை. மற்றவனுக்கு எல்லாமே நான் நன்மையை செய்யறேன். அதுக்கடுத்து எனக்குள்ள இப்படிப்பட்ட எந்த விஷயங்களும் நான் விரும்பாததுனால நான் எப்பவும் சுத்தமாகவே இருப்பேன் இல்லைங்களா? அதனால தான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது எப்போ சேஞ்ச் ஆகுமோ, அந்த எக்ஸ்பெக்டேஷனை வச்சுதான் நம்மளோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். அதனால தான் ஏசப்பா கிளியராகவே சொல்லி கொடுத்துருக்கிறாரு.
அவருடைய வசனம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறது நம்மளை சுற்றில இருக்கின்ற நம்மளுடைய அயலான்களை நேசிக்கின்ற விதம். உன்னை யாரெல்லாம் உன் சத்ரு என்று சொல்லி நீ நினைக்கிறையோ, அவங்க உங்களை சத்ருவா பாக்குறாங்களோ, அவங்க மேல அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? அது உண்மைதான். அன்பு கூறியே தான் தீரணும். எப்படி அன்பு கூறுது? எனக்கு அவங்க தீமை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆத்மா அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறவர்களாக இருந்தா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம அழைக்கப்படுவோம்? அவங்க ஒருவேளை நாமளும் தேவனை அறியாமல் இருந்திருந்தா அவர்களுடைய நிலைமையில் வைத்து நம்மளை பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனை அறியாதவர்கள். அவர்கள் அப்படி நடந்து கொண்டிருக்கின்றதுக்கு தேவனை அறியாமல் இருக்கின்றது தான் காரணம். ஒருவேளை நானும் தேவனை அறியாமல் இருந்திருந்தால் நானும் இப்படியாகத்தான் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் நான் இப்படியாகத்தான் நடந்து கொண்டிருந்திருப்பேன். பிசாசு தான் எனக்கு எஜமானாக இருக்கின்றதுனால அவனுடைய எண்ணத்தின்படி அவனுடைய திட்டத்தின்படி செயல்படுகின்ற அவனுடைய கருவியைத்தான் நான் இருந்திருப்பேன். அப்படின்னா பின்னாடி நாம் சத்ருவானவன் என்று சொல்லி ஒரு சகோதரனையும் ஒரு சகோதரி நினைக்கிறோமே, அவங்க பின்னாடி இருந்து வேலை செய்யறவன் யாரா இருக்கிறான்? பிசாசு. ஓவரால் பின்னாடி இருக்கிறவன் அவன் தான். அப்போ அந்த சத்ருவை நேசிக்கணுமா வேணாங்களா? நிச்சயமா நம்ம நேசிக்கணும். அந்த ஆத்மா நரகத்துல போய் விழுந்துடக்கூடாது, எந்த காரியத்தையே நம்மளுடைய வாழ்க்கையில அவங்க செஞ்சிருந்தாலும். அப்படித்தான் தேவனுடைய வசனம் அவர் மேல அன்பு கூறுகிறது. அது தன்னுடைய அயலான நம்ம சுற்றிலும் இருக்கின்ற நம்மளுடைய அயலான்களை நேசிக்கிறது. இது ரெண்டுமே தேவனை நேசிக்கின்ற அந்த கட்டளையை நிறைவேற்றுகின்றதா தான் இருக்கு. சரி, மீகா 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். ஆமென். ஏஸ்பா நம்ம கிட்ட வேற என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்றாரு? நீ நியாயத்தின்படி நடப்பா, இரக்கமா இருப்பா அப்படின்றது போலியான நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை நடக்கையில நம்ம எப்படி சிந்திக்கிறோம், எதை குறித்து சிந்திக்கிறோம், எதை பற்றி மனம் வாஞ்சியா இருக்கோ, எதை பத்தி ஒவ்வொரு வாட்டியும் வருத்தப்படுறோம்னா எந்த காரியத்துக்காக நான் வருத்தப்படுறேன்? லௌகீகத்துக்கும் மரணத்தை பிறப்பிக்கும். எனக்கு அழகில்லை, படிப்பில்லை, எனக்கு இந்த உலகத்தின் நிறைய காரியங்கள் நான் அடியிலேயே இவங்க எல்லாருமே எனக்கு கொஞ்சம் கேவலமா பாக்குறாங்க, என்னை இப்படி திட்டாங்க, இப்படி தூசிச்சுட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க. இதெல்லாம் லௌகீக துக்கம். இது ஒரு புறஜாதிகளுக்குள்ள இருக்கின்றது. இது பிசாசு கொடுக்கின்றது அப்படின்றது தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா லௌகீக துக்கம் மரணத்தை பிறப்பிக்கும். அப்படின்னா நம்மளுக்குள்ள வர வேண்டியது ஆவிக்குரிய துக்கம். என்ன? ஏசுப்பா, எனக்குள்ள கோபம் இருக்குப்பா, எனக்குள்ள எரிச்சல் இருக்குப்பா, எனக்குள்ள அப்பா நிறைய விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கூட நிதானமே இல்லாம இருக்கேன்ப்பா, இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நான் பகைக்கிறேன்ப்பா, எனக்குள்ள இருக்கிற இந்த மாம்சிக ரீதியான இந்த இப்படிப்பட்ட பிஹேவியர்ஸை நான் பகைக்கிறேன் ஏசப்பா, இதை எடுத்து போடுங்க. உண்மை போல நான் மாறணும் ஏசப்பா, அதை பின்பற்றுறேன் தகப்பனே. அப்பா எனக்கு அதான் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? தகப்பன் கிட்ட ஒரு பிள்ளை போய் அப்பத்தை கேட்கும்போது கல்லை கொடுக்க மாட்டான் இல்லைங்களா? அப்படின்னா பரம பிதாவா இருக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கரெக்டா நம்ம நினைச்சிட்டு அதை கேட்கும்போது கிளியரா கொடுப்பார். பாருங்களேன், அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறோமே, நம்ம அவரோட சித்தத்தின்படி கேட்கிறோம். அவர் எதற்காக நம்மளை உண்டு பண்ணார், எதற்காக ரத்த சிந்தினாரோ அந்த காரியத்துக்காக கேட்கிறோமே. ஒவ்வொரு காரியங்களை ஒவ்வொரு விஷயங்களை நம்ம கேட்கிறோமே, அதுக்காக அந்நேரமே அதை கொடுத்துருவாரு. சங்கீதம் 37வது அதிகாரம் 3-11. சங்கீதம் 37வது அதிகாரம் 3-11. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஆமென். ஆமென். பாருங்களேன், கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு அப்படின்னு சொல்லி வசனம் மீண்டும் மீண்டும் சொல்லுது. அப்படின்னா நீ எந்த சூழ்நிலையிலே ஆகட்டும் துன்மார்கனை பார்த்து அப்பப்போ எரிச்சல் அடையாத.
துன்மார்கன் பெருகி விட்டான் என்றும், துன்மார்கன் இதோ அவன் மிகவுமாக உலக ரீதியான ஐஸ்வர்யத்தை அடைந்து தீர்ந்தான் அப்படின்னு சொல்லி, இதோ நான் இதை அடையவில்லையே அப்படின்னு சொல்லியும் எரிச்சல் அடையாத, காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, இதோ பொறுமையோட கூட இரு அப்படின்னு சொல்லி வசனத்துல மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, துன்மார்கன் அப்படின்னு சொல்றவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறானா? தேவனுடைய வசனத்தில் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. செடியும் மரமும் வளர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், புல் அதி சீக்கிரத்திலேயே முளைக்கும், அப்படியே அது இருக்கிற இடமும் தெரியாதபடிக்கு போயிடும். நம்ம புல்லை பார்த்து அதன் போல ஆகணும் அப்படின்றது போல நம்ம விரும்பக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் ஏசுப்பா வந்துட்டு புல்லுக்கு ஒப்பா இந்த அக்கிரமக்காரர்கள் இந்த உலகத்தின் சிற்றின்ப மாய இச்சைகளை தேடி அதை பெற்றுக்கொள்ளும்படியாக தங்களுடைய சுய இருதயத்தின் நினைவின்படி தங்களுடைய வாழ்க்கையை நடத்துறாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்டவர்களை நீங்க பின்படாதீங்க, அவங்கள பார்த்து எரிச்சல் அடியாதீங்க. அவங்களுக்கு நன்மை தான் சம்பவித்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து என்னப்பா அப்படின்னு சொல்லி கூட எரிச்சல் அடியாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கர்த்தருக்கு காத்திரு, துன்மார்கன் அழிந்து போவான், நீ நீதிமானாக இருக்கிறாயே, மேலும் இன்னும் நீதிமானாகவே மாறிக்கொண்டே வா. ஆண்டவருக்கு பயந்திரு, காத்திரு, துன்மார்கன் அழிந்து போவான், ஆனால் நீ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பாய். நிலைத்து நிற்கும்படியாக கர்த்தர் உன்னுடைய பரிசுத்தத்தின்படியாக உனக்கு நியாயத்தை விதித்து கொடுப்பார், அதுதான் நித்திய ஜீவன். கலாத்தியர் 5:14. கலாத்தியர் 5:14. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ஆமென். ஆமென். என்னங்களா? உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக அப்படின்ற அந்த ஒரே ஒரு கட்டளைக்குள்ளேயே நியாயப்பிரமாணம் முழுவதுமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி, அதுதான் அன்றாட வாழ்க்கையை நம்மளுடைய நடக்க இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு சகோதரனையும் நம்ம வந்துட்டு நேசிக்கிறவர்களா, ஒவ்வொரு சகோதரியும் நேசிக்கிறவர்களாக, ஒருவேளை அவங்களுக்குள்ள தீமையான சில செயல்கள் இருக்குன்னா கீழ்ப்படியாமை, தேவனை அறிந்திருந்து அவர்களுக்குள்ள எரிச்சல், கோபம், பொறாமை, வன்கண், வேற விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோமோ அது கீழ்ப்படியாமை, அதுக்கு ஏற்ற தண்டனை அவங்களுக்கு கிடைச்சிரும் இல்லைங்களா? ஆனா அந்த ஆத்மா அழிஞ்சு போக கூடாது இல்லைங்களா? தேவனை அறியாதவர்களாக இருந்து அவர்களுக்குள் சில பாவத்தின் செயல்கள்லாம் இருந்துச்சுன்னா அதையும் அவ்வளவுதான், நாமளும் தேவனை அறியாத நாட்கள் அப்படித்தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க இடத்துல இருந்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். அந்த நேரத்துல அவங்க இதனால தான் இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால அக்செப்ட் பண்ணிட்டு அந்த அவங்க மேல கோபமும் எரிச்சலும் நம்மளுக்கு வராம பின்னாடி இருந்து செயல்படுகிறது பிசாசு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வந்துடும் இல்லைங்களா? அந்நேரத்துல அந்த சகோதரனுடைய ஆத்மா ரட்சிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அழிந்து போய் கொண்டிருக்கின்ற அந்த ஆத்மாவின் மேல் நம்மளுக்குள்ள தேவன் ஒரு அன்பை கொடுப்பாங்க. சரி, நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 9:12. நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய், நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறது. ஆமென். ஆமென். நீ ஞானியானால் யாருக்கென்று ஞானியாவாய்? இன்னைக்கு தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் ஞானவான்கள் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது இல்லைங்களா? அப்படின்னா நான் இன்னைக்கு தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்படின்னா அதன் பலனா இருக்கிற நித்திய ஜீவனை நான் தானே அடையுவேன். இது யாருக்கு லாபம்? நான் இதன்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருன்னா, ஏன்பா ஆண்டவர் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காரு, இந்த காரியம் வேணாம், இது வேணாம், இது வேணாம் அப்படின்னு சொல்லி பின்ன எப்படித்தான் என் வாழ்க்கையை நடத்துறது? ஏன் ஏன் ஆண்டவர் இதை வந்துட்டு இப்படி மாத்தி சொல்லியிருக்க கூடாது அப்படின்றது போல நம்மளுடைய சுய சிந்தனையின்படி ஆண்டவருடைய வசனத்தை மறுதளிக்கிறதுக்கு நம்மளுடைய ஆசைகள் தான் தடையா இருக்கும். அதன்படி நம்ம வந்துட்டு ஏன்பா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைப்படி நடந்தா கர்த்தருக்கு நன்மை உண்டாகுமா, எனக்கு நன்மை உண்டாகுமா? நீ ஞானியானா அந்த நன்மையின் பலனை நீ தாப்பா அடைந்து தீர்வாய். அப்படியாகவே நீ பரிகாசக்காரனா இருந்து அதை பொறும்பே தள்ளினால் நிச்சயமா அதன் பலனையும் நீ தான் ருசிப்பாய், அதுதான் மரணம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. கர்த்தருக்காக இந்த விஷயங்களை இயேசுப்பா சொல்லல, அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர். அவரை போலவே நாமும் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்று தான் அவர் நமக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அவருடைய ரத்தத்தை சிந்த பிறகு நமக்கு சுவிசேஷத்தின் மூலியமாக தன்னை அறிவித்துக் கொண்டார். அவர் தம்மை அறிவித்துக் கொண்ட பிறகு ஏதோ யாரெல்லாம் மனஸ்தாபப்பட்டு அவரை அங்கீகரித்து கொண்டோமோ என்றால் ஏற்றுக்கொண்டோமோ அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவருடைய ஆவியை ஊற்றிருக்கிறார். யோவேல் 2:28 வசனத்தின்படியாக நம்ம ஒவ்வொருத்தரும் மேலேயும் அவருடைய ஆவியை ஊற்றிருக்கிறார். அவருடைய ஆவினால் நம்மளை வழி நடத்துகிறதுக்காக இந்த உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன், அதனால யுகத்தின் பரியந்தம் எல்லா நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா விதமான பாவங்கள் அவரை சூழ்ந்து நிற்கவே முடியல இல்லைங்களா? ஏசுப்பா அதை ஜெயிச்சிட்டாரு.
அப்படித்தான் நம்மளும் ஜெயிக்கும்படியாக, நம்மள ஜெயிக்க வைக்கிறதுக்காக நம்மளுக்குள்ள வந்து, நம்மள தனிமையில விடாம, நம்மளுக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறாரு. அவருடைய சத்தத்தை செவி சாய்க்கிறதுனால என்ன ஆகும்? "ஆவின் ஒருமனத்தை காத்துக் கொள்ளுங்கள்" அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆவின் ஒருமனதை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒருமனதை எப்போ காத்துக்கொள்ள முடியும்? ஹஸ்பண்ட் வார்த்தையின்படியே மனைவி இருக்கும் பொழுது, மனைவி நினைக்கிறது போல ஹஸ்பண்ட் இருக்கும்பொழுது, அவங்க இருவருக்குள்ளேயும் ஒரு மனது இருக்கும். ஆவின் ஒரு மனது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரோட கூட நம்ம எப்படி தொடர்புக்குள்ள, ஐக்கியத்துக்குள்ள பெருக முடியும்? தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம அதை நேசித்து அதன்படி நடக்கும் பொழுது, அதுக்கு கேள்வி கேட்கும்போது இல்ல. கேள்விகள் எதனால வரும்? ஆசை, உலகத்தின் மேல் வருகின்ற சிற்றின்ப இச்சையின் ஆசைகள்னால, நம்மளுடைய சுய எண்ணங்கள்னால தான் வரும். ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். ஆமென். என்னங்களா? உபத்திரவத்துல நீங்க வந்துட்டு பொறுமையா இருங்கள் அப்படின்னு சொல்லி வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. நிறைய வாட்டி உபத்திரவத்துல தான் பொறுமையை எழுந்து போறவர்களாக இருக்கிறது. உபத்திரவம் அப்படின்றது வந்துட்டு ஒரு பிரச்சனை. ஒரு பிரச்சனை நம்மளுடைய வாழ்க்கையில வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்நேரத்துல நான் மாம்சீக ரீதியான முறையை கையாளுவேன் அப்படின்னு சொல்லி, நம்ம மாம்சீக ரீதியான சில முறைமைகளின்படி நம்ம நடக்கும் பொழுது, அசுத்தவான்களாக, பாவிகளாக மாறிடுவோம். அந்நேரத்துல கர்த்தரே நம்மளோட இருக்க முடியாது. கர்த்தர் நம்மளோட இருக்க முடியாதுன்னா, வேற யார் நம்மளோட இருக்க முடியும்? பிசாசு தான் இருக்க முடியும். பிசாசு இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனை அந்நேரத்துக்கு போனது போல இருக்கும். ஆனா, பெரிய பிரச்சனையா நம்மளுடைய வாழ்க்கையில சம்பவித்து, கர்த்தரை விட்டு நம்ம முழுசா நம்ம வந்துட்டு விலகி போறவர்களா மாறுகிறது போல தான் அந்த பிரச்சனை நம்மள சூழும்படியாக நிக்கும். அதனால தான் உபத்திரவத்துல பொறுமையா இருங்கள், ஜெபத்துல காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. உபத்திரவம் என்னவே நேரிட்டோம்னா, அவருடைய வார்த்தையின்படி நான் இருக்கேன். அதனால இயேசுப்பா என் கூட இருக்கிறாரு. அவரு என் கூட இருக்கும்போது, எந்த விஷயம் நடந்தாலும் நிச்சயமா நான் அது எல்லாத்தையும் பார்த்து நான் வந்துட்டு பயந்துக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு உறுதியா நிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது தான் கர்த்தர் யார் அப்படின்னு சொல்லி, அவர் கிருபை நிறைந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம உணர்வுகள்னால அப்படியாக உணர்ந்து கொள்ள முடியும். இயேசுப்பா நம்ம மத்தியில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. சரி, உபாகமம் 10வது அதிகாரம் 12-15. உபாகமம் 10வது அதிகாரம் 12-15. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஆமென். ஆமென். இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற விஷயங்களை பாருங்களேன். அது நம்மளுக்கும் அப்ளிகபிள் ஆகும். உங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக கர்த்தருடைய கட்டளைகளை நீங்க கைகொண்டு நடப்பதே அல்லாம வேற எதப்பா உங்ககிட்ட இருந்து கேட்கிறாரு? உங்களுக்கு நன்மை உண்டாகணும் அப்படின்றதுக்காகத்தான். நான் உங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இப்படி இருக்கும் பொழுதுதான் நான் உங்களோட இருக்க முடியும். அப்பதான் உங்களுக்கு நன்மை உண்டாகும். நீங்க உங்களுடைய சுய இச்சையின்படியான வழிகளை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்கிறவர்களாக இருந்து என் வார்த்தையை புறம்பே தள்ளினால், அதனால இதோ உங்களுக்கு நீங்களே தீமையை வர வைத்துக் கொள்கிறவர்களாக மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி. பிரச்சனை, தீமை தேவனுடைய வசனத்துக்கு மாறா நடந்துக்கும் போது பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, அது எனக்கு நன்மைக்கு ஏதுவா வருதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தீமைக்கு ஏதுவா மரணத்தை எனக்கு பிறப்பிக்கின்றது போடிதான் அது சத்ருவின் ஆயுதங்களா நம்ம மேல வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா? தேவனுடைய வசனத்தை விட்டு நம்ம வந்துட்டு பொறுமை நடக்கும்போது என்ன ஆகும்? பாவத்தை செய்கிறவர்களாக மாறி இருப்போம். பாவம் செய்யும் பொழுது தேவனோட கோபாக்கினை யார் மேல இருக்கும்? ஒரு பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்பட்ட நாமே தேவனுக்கு சத்ருவானவர்களாக மாறி இருக்கிறதுனால தேவனே நமக்கு சத்ருவாக நிற்பார் இல்லைங்களா? அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு நன்மை உண்டாகும்படியாக கர்த்தருடைய கட்டளைகளை நேசித்து அதை பின்பற்றி அதன்படியாக நாம் நடந்து கொள்ள விரும்ப வேண்டும். ஆதியாகமம் 17வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 17:1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். ஆமென். ஆபிராம் கிட்ட ஏசுப்பா தரிசனத்தை கொடுத்ததுக்கு அடுத்து
ஏசப்பா பேசுறாரு. பேசும்போது என்னன்னு சொல்லி சொல்றாரு, எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனா இரு அப்படின்றாரு. அப்பொழுது தான் நீ உத்தமனாக, உத்தமன் அப்படின்னு சொன்னா என்ன? எந்த களங்கமும் இல்லாம, எந்த பிழையின்றி உன் சொல், செயல், சிந்தனை எந்த விஷயத்திலயோ எந்த பிழையும் இல்லாதபடிக்கு உத்தமனா இருப்பா. அப்போ நான் உன் கூட இருந்து நான் வந்துட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் இந்த விஷயத்த ஏசப்பா திருப்பி மென்ஷன் பண்ணி சொல்றாரு? ஏசப்பா கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நான் வந்துட்டு காலையில கண் விழிச்சேன். விழிச்ச உடனே போய் ஜெபிச்சேன். ஜெபிக்கும்போது ஏசப்பா, இன்னைக்கு நான் வந்துட்டு எந்த சூழ்நிலையே ஆகட்டும், உங்களுக்கு விரோதமா நான் நடந்துடக்கூடாது. உங்க முகத்தை நான் பார்க்க முடியாதபடிக்கு நான் பாவியாகவும் கீழ்ப்படியாமையில் நடக்கிறவனாகவும் மீறுதலுக்குள்ள நான் வந்துட்டு மூழ்கி போனவனாகவும் நான் நடந்திடக்கூடாது. இதுதான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையின் முதல் கோல். இதுதான் இருக்கணும். இந்த கோல் நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆபிரகாமை போல நம்மளும் கூட கர்த்தரோட கூட நடக்க முடியும். கர்த்தருக்கு அவன் வந்துட்டு தேவனுடைய சிநேகிதன் அப்படின்னு சொல்லி கூட அழைக்கப்பட்டான் இல்லைங்களா? மோசையோட கூட தேவன் பேசும்போது ஒரு சிநேகிதனிடத்தில் பேசுகின்றதை போல பேசினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஏன்? எப்போ சிநேகிதன் போல பேச முடியும்? அவருடைய உள்ளத்தின் வார்த்தையின்படியாக தன்னை மாற்றிக்கொண்டு அதிலேயே சந்தோஷப்படுகின்றவனாக மோசே இருந்தான். அதன்படியாக தான் நாமும் வளர்த்தான். தேவனுடைய வசனத்தை நிறைவேற்றும் பொழுது ஒரு உற்சாகமும் சந்தோஷமும் உண்டாகுமே, அந்த சந்தோஷம் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமா கர்த்தர்கிட்ட இருந்து நம்மள யாராலையும் பிரிக்கவே முடியாது. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3-5. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3-5. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். ஆமென். பாருங்களேன், ஆபிரகாம் மரிச்சதுக்கு அடுத்து இனி ஈசாக்குடைய வாழ்க்கையின் நலனை விசாரிக்க அவருடைய தகப்பன் அவனோடு கூட இல்ல. ஆனா அவனோட கூட கர்த்தர், நான் இனிமே உன் கூட இருக்க போறேன். ஆபிரகாம்ல இருந்து தேவனுடைய அந்த கிருபை யார் மேல அந்த இரக்கம் வந்தது? ஈசாக்கு மேல. ஏன்? ஆபிரகாம் இதோ தேவனுடைய வசனத்தை எப்படி பின்பற்றணும், தன்னுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் தேவன் அவனை எப்படி நடத்தினார் அப்படின்றத தன்னுடைய மகனுக்கு சொல்லியிருந்தா இல்லைங்களா? சொன்னப்போ ஈசாக்கு அதன்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமோடு கூட இருந்து அவனை வழி நடத்தினேன். அவனுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படியாக உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அதனால நீ என்ன செய்யணும்னா, நீ என் வார்த்தையின்படி நடந்துக்கோ, அப்போ நான் உன் கூட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருக்கும் பொழுது பிரச்சனைகள் வரக்கூடாது இல்லைங்களா? பிரச்சனைகள் வராம இருந்துச்சுங்களா? பிரச்சனைகள் வந்துச்சு. அது எல்லாமே நன்மைக்கு ஏதுவா தான் அவங்களுடைய வாழ்க்கையில மாறிச்சு. எதை கண்டும் கர்த்தர் என் கூட இல்லை அப்படின்னு சொல்லி சோர்வடைந்தவர்களாக அவங்க யாருமே இருக்கல. அவங்க எல்லாருமே வந்துட்டு உபத்திரவத்தில் பொறுமையா இருந்தாங்க, ஜபத்துல விழிப்பா இருந்தாங்க, கர்த்தரோட கூட ஐக்கியமா இருந்தாங்க. அதன்படியா தான் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இருக்கணும். பிரசன்ட்டை வச்சு டிசைட் பண்ணிடக்கூடாது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். நம்ம விசுவாசத்துக்குள்ள அப்பா நான் அப்படியே மூழ்கி போனவரும் போல இருக்க, இதனால தான் அப்படின்னு சொல்லி நியாயம் தானே நான் பேசுறேன். ஏசுப்பா நீங்க அப்படி இல்லை, இது இப்படி நான் நினைக்கிறது போல நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 13-15. ஆதியாகமம் 28:13-15. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல வசனத்துல கவனிச்சு பாருங்க, யாருக்கிட்ட பேசுறாரு? ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு கிட்ட பேசியாச்சு. ஈசாக்கு தன்னுடைய தகப்பனையும் தன்னையும் வழி நடத்தின அந்த எல்லா விதங்களை குறித்து தன்னுடைய மகன்களுக்கு அந்த காரியங்கள் எல்லாத்தையும் உபதேசிச்சிருக்கிறாரு. யாருக்கு? ஏசுவாக்கு, அதுக்கடுத்து யாக்கோபுக்கும். ஆனா யாக்கோபு உற்சாக மனதுள்ளவனாக விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறவனாக இருக்கிறான்.
ஆனா நம்ம சினிமாவுல பாக்குறது போல யாக்கோபை நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு யாக்கோபை வந்துட்டு அவனை வெளிப்படுத்துற அந்த விதம் அப்படின்றது, இந்த கட்டட சபையின் ஊழியக்காரர்கள் அவனை வெளிப்படுத்துகின்ற விதமே வேற விதமா இருக்கு. அவன் பிறக்கும் போதே பாத்தீங்களா, அவங்க அண்ணாவுடைய காலை வந்துட்டு பிடிச்சிட்டு, ஏதோ அவனுக்குன்னு முந்தி தான் வரணும் அப்படின்னு சொல்லி வர விடாம, இல்லைன்னா வந்துட்டு அவன் காலை பிடிச்சிட்டு வந்துட்டு பிறந்தான், அவன் திருடனா இருந்தான், அவன் வஞ்சகனா இருந்தான் அப்படின்னு சொல்லி அவனை வந்து அவங்க அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை அபகரிச்சுட்டான், அதனால அவன் திருடனா இருந்தவன் நல்லவனா மாறிட்டான் அப்படின்றது போலலாம் யாக்கோபு கிட்ட இப்படியா, யாக்கோபு மேல இப்படியெல்லாம் வந்துட்டு சில எக்ஸ்பிளனேஷனை வந்துட்டு கொடுத்து சொல்றாங்க. ஆனா வேத வசனம் அப்படி சொல்லுதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. தேவனுடைய வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. ரோமர் 9வது அதிகாரம் 13வது வசனத்துல அவர் யாக்கோபை நேசித்தார், இயேசுவாவை வெறுத்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஏன் ஏசப்பா வந்துட்டு யாக்கோபை நேசிக்கணும்? ஏசப்பாக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருடைய இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி இனி நடக்க போகின்ற எல்லா விஷயங்களும் ஏசப்பாக்கு தெரியும் இல்லைங்களா? இனி வரப்போற எல்லா விஷயங்களும் ஏசப்பாக்கு தெரியும், அவருடைய தேர்ட் நாலேஜ்க்கு. அப்போ ஏசப்பாக்கு அடுத்து நடக்க போற எல்லா விஷயங்களும் தெரியும்னா, ஏசப்பா யாக்கோபு தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சு நடப்பான், தேவனுடைய வசனத்துக்கு எவ்வளவு உண்மையா இருப்பான் அப்படின்ற அந்த விஷயத்த அவர் பார்த்திருக்கிறார். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனுடைய ஒபீடியன்ஸையும் ஏசவாவுடைய டிஸ்ஒபீடியன்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்றது ஏசப்பாக்கு கிளியராவே தெரியும். ஏசப்பாக்கு அப்படி தெரிஞ்சதுனால தான் ஏசப்பா யாக்கோபை நேசிச்சாரு. எப்படிப்பட்ட ஒபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஏசவா பாருங்களேன், தேவனுடைய வசனத்தை வந்துட்டு அவன் தன்னுடைய தகப்பனும் தாயும் சொல்லியிருக்காங்க, இல்லப்பா நீ தானே மூத்த பிள்ளையா இருக்க, புத்திர சீகாரம் உன்னிடத்துல தான் இருக்கு, அதனால உன்னைத்தான் ஆசீர்வதிக்கணுமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவன் வந்துட்டு தேவனுடைய வசனத்தை வந்துட்டு அசட்டை செய்தான். அசட்டைக்காரனா இருந்த ஏசவா அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஏதோம் அசட்டைக்காரனாக இருந்தான், தேவனுடைய வசனத்துக்கு மதிப்பு கொடுக்கல. அவன் கிட்டத்தட்ட 40 வயசு இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கினான். ஆனா யாக்கோபு அவனுக்கு 80 வருஷம் 80 ஏஜ் இருக்கிற வரைக்குமே அவன் திருமணம் பண்ணிக்கல. 80 வயசுல தான் அவன் வந்துட்டு அவனுடைய தகப்பனும் தாயனுடைய போதனையின்படியாக பதான் அராமுக்கு போய் அந்த இடத்துல லாபானுடைய மகள்களை வந்துட்டு திருமணம் செய்து கொள்கிறான். 80 வயசுல பிரதர் சிஸ்டர்ஸ், அவன் வந்துட்டு அப்போ வரைக்குமே பாருங்களேன், அவங்க அம்மா சொன்னது போலவே அவன் கேட்ட எல்லா விஷயங்களும் உண்மை அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சதுனால தான் அண்ணா கிட்ட கேட்கிறான், இல்லப்பா உனக்கு தேவனுடைய வசனம் வேணா அசட்டியா இருக்கலாம், எனக்கு வந்துட்டு அது வேணும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறான். அவன் விசுவாசத்தோட தான் அதை வந்துட்டு அபகரிக்கிறது அப்படின்னு சொல்லல, அவன் அதை விசுவாசிக்கல, இவன் விசுவாசிக்கிறவனாக இருந்தான். அது அவங்க அம்மாவுக்கு கூட கிளியராவே தெரியும், இவனுக்குள்ள தான் ஒபீடியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் என்ன செய்யறான், ஏசவா வந்துட்டு கானான் ஸ்திரீகளை திருமணம் செய்துக்கிறான். சரி, அவங்களுடைய அப்பா அம்மாக்கு வந்துட்டு ஒரு சொந்த பந்தத்திலேயே திருமணம் செய்து கொண்டா இதோ பிடிக்கும் அப்படின்றதுக்காக திருப்பி போயிட்டு ஆகாருடைய மகனா இருந்த மகனுடைய மகளை போய் திருமணம் செய்து கொண்டு வரான். அப்ப கூட தேவனுடைய வசனத்தின்படி அவன் எந்த விஷயத்தையும் யோசிச்சே பார்க்க மாட்டேன்றான். ஆனா யாக்கோபு பாருங்களேன், கிட்டத்தட்ட அவனுக்கு 80 வயசு இருக்கிற வரைக்கும், ஏன் பிரதர் 80 வயசு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் வந்துட்டு 2 மகளுக்காக அவன் வந்துட்டு வேலையை செய்யறான். எங்க பதாம் அருமுக்கு போய் லாபானுடைய வீட்டுல அவன்ட்டு உழைக்கிறானே, முதல் மகளுக்காக 7 வருஷமும், திருப்பி 2வது மகளுக்காக 7 வருஷமும், 14 வருஷம். மீண்டும் அவனுடைய மனைவி பிள்ளைகளுக்காக 6 வருஷம் வேலை செய்யறான். அந்த 6 வருஷம் 14 வருஷம் ஏமாற்றம். 6 வருஷத்துல அவன் எதெல்லாம் எழுந்தானோ, அவனும் கர்த்தருடைய வசனத்தை காத்திருந்தானே, ஏசப்பா அவங்ககிட்ட காட்சி அளிச்சு அவங்ககிட்ட பேசுறாங்கன்னா சும்மா அவங்ககிட்ட வந்துட்டு பேச மாட்டார் இல்லைங்களா? அவன் விசுவாசத்துல உறுதியா இருந்தான், கர்த்தருடைய வசனத்தின்படி நடந்து கொண்டிருந்தான். அவன் கேட்ட ஒவ்வொரு விஷயமும் உண்மை அப்படின்னு சொல்லி உணர்ந்திருந்தான். அத பலனை நான் அடைவேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். அதனாலதான் வெறுமையா கோலும் கையா அவன் வந்துட்டு பதான அருமுக்கு சென்று போகிறதுக்கு கூட தயாரா இருந்தான். ஆனா இயேசுவா அப்படிப்பட்டவனாக இருக்கவில்லை. அவன் 80 வருஷத்து வரைக்கும் கூட அப்படி இருந்தான். 80 வருஷத்துக்கு அடுத்தா 20 வருஷம் அவன் அந்த இடத்துல ஒழிச்சிட்டு, அதுக்கடுத்து யோசிப்பு தான் கடைசி பையன் இல்லைங்களா? யோசிப்பு போய் எகிப்துல ஒரு அரசனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்துல அவனை வைக்கும் போது அவனுக்கு 30 வருஷம். இவரு கூட
யாக்கோபு கூட அந்த இடத்துல போய் அந்த அரசனுக்கு முன்பதாக நிக்க வச்சதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு, எனக்கு வயசு 130 வருஷம் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய வயசு இவருடைய வயசு டேலி வச்சு பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அங்க இருக்கும்போது தானே பதாமரமுல் இருக்கும்போது தானே கடைசியா தானே யோசிப்பு பிறந்தாரு. அந்த ஏஜ் டிஸ்டன்ஸ் கிளியரா நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். அப்படின்னா அவரு 80 வருஷம் இருக்கும்போது ஏஜ்ல அவர் திருமணம் ஆயிருக்கிறாரா? அப்படின்னா இவ்வளவு வருஷம் வரைக்கும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்காக காத்து கொண்டிருந்தாரா? கர்த்தருடைய வசனத்தை இவ்வளவாக வாஞ்சித்தாரா? விசுவாசித்தாரா? அந்த பலனை அடைந்து தீரணும்னு சொல்லி காத்து கொண்டிருந்தாரா? அதனாலதான் ஏசப்பா அவருக்கு காட்சி அளித்து அந்த பெத்தேல்ல காட்சி அளித்து அவரோடு கூட பேசினாரா? பேசுறதுக்கு அடுத்து அங்க போன இடத்துல உபதிரவங்கள் அவனுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும் பொழுது சோர்வடைந்து அவன் போகவே இல்லையா? ஏன் சோர்வடைந்து போகவில்லை? அவனுக்கு தெரியும், அவனுடைய முன்பிதாக்களுக்கு வந்த உபதிரவ நேரங்களிலும் சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு அவர்கள் உண்மையா இருந்தபடியினால் தேவன் அவரோடு கூட இருந்து அவர்களுக்கு வந்த அந்த உபதிரவங்களை தீமைகளை நன்மையாக மாற்றின எல்லா காரியங்களையும் அவன் அறிந்திருந்தான். அப்படிப்பட்டவர்களாகத்தான் நாமும் இருக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு நல்ல விதமான ஒரு திருஷ்டாந்தமாகத்தான் தேவ ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சரி, வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 31:42. ஆதியாகமம் 31:42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். ஆமென். ஆமென். பாத்தீங்களா, லாபான் அவனை பின்பற்றி வருகிறான். என்ன இல்லப்பா, என் பொண்ணுங்களையும் ஏதோ பேர பிள்ளைங்களையும் ஏதோ என் சொத்து எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போயிட்டுறான் அப்படின்னு சொல்லி அவனை வந்துட்டு தேடிட்டு ஒரு படையை கூப்பிட்டுன்னு வரும்போது ஏசுப்பா அந்த நாளுக்கு பின்னாடி நைட்டு வந்துட்டு முந்தின நைட்டு அவங்க கிட்ட பேசியிருப்பாரு. அவனுக்கு ஒன்னும் சொல்லக்கூடாது நீ அப்படின்னு சொல்லி அவனை அதட்டிட்டு இருப்பாரு. அப்போ யாக்கோபு கிட்ட பேசும்போது யாக்கோபு சொல்றாரு, என் பிதாவின் தேவன், என் பிதாக்களின் தேவன் என்னோட கூட இராமல் இருந்திருந்தா நீ நிச்சயமா என்னை வந்துட்டு வெறுமையா அனுப்பியிருந்திருப்ப, வஞ்சித்தே அனுப்பியிருப்ப அப்படின்னா அவன் வந்துட்டு அவனுடைய வாழ்க்கை அடைந்த எல்லா நன்மைக்கும் காரணம் என்னவா? அந்த 14 வருஷம் அவனுக்கு வந்துச்சு தீமை. அந்த தீமையும் அந்த உபதிரவத்துக்கும் நேரத்திலையும் கர்த்தர் அவன் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கல. கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் உணர்ந்தான். பிரசன்ட்டை வச்சு எந்த விஷயங்களும் டிசைட் பண்ணல. நாமளும் யாக்கோபு போலத்தான் இருக்கணும். ஆதியாகமம் 48வது அதிகாரம் 15-16. ஆதியாகமம் 48, 15-16. அவன் யோசேப்பை ஆசிர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான். ஆமென். ஆமென். பாருங்களேன், யாக்கோபு வந்துட்டு அவனுக்கு வந்த எல்லா தீமைகளிலிருந்தும் அவனை காத்த தூதனுமா இருந்தவர் அவர்தான். அவனை எல்லா வழிகளையும் வழிநடத்தவர் அவர்தான். எல்லா தீமையும் நன்மையாக மாற்றினவர் அவர்தான் அப்படின்னு சொல்லி உணர்ந்து, ஏதோ ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாக இருக்கிற என் தேவன் ஏதோ உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள ஆசீர்வதிக்கிறான் இல்லைங்களா? ஆசீர்வதிக்கும் போது அந்த விஷயங்களை சொல்றான் பாருங்களேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆமென். யாக்கோபுக்குள்ள இது எப்படி நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளால உணர்ந்து கொள்ள முடிஞ்சிச்சு இல்லைங்களா? விசுவாசம் இல்லாமல் நிச்சயமா தேவனிடத்துல கண்டிப்பா நம்ம தேவனை பார்க்க முடியாது. தேவன் மேல வந்துட்டு நம்பிக்கை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. தேவனிடத்தில் வருகிறவர்கள் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி தன்னை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாக பலனை அளிப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கணும். அதுதான் விசுவாசம். இது யாக்கோபுக்குள்ள இருந்துச்சு. இப்படிப்பட்ட விசுவாசம் தான் இன்னும் தேவனுடைய வசனத்தை நான் பின்பற்றி கொண்டிருக்கேன், அதன்படி இருக்கேன். அதனால எது நடந்தாலும், என்னை சுற்றி எது நடந்தாலும், வலது பாசுவத்தில் 1000 பேர் 10,000 பேர் விழுந்து கடந்தாலும் எந்த தீமையும் என்னை அணுகாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் அவருக்குள்ளும் அவர் எனக்குள்ளும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 12:17. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர்
பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். ஆமென். ஆமென். பாருங்களேன், ஆபிராம் போன அந்த இடத்துல அவர் எகிப்துக்கு போறாரு இல்லைங்களா? கானான் தேசத்துக்கு ஏசப்பா அவங்களுக்கு கூப்பிட்டுன்னு வந்ததுக்கு அடுத்து கானான் தேசத்துல எங்கேயும் பஞ்சம் வந்திருக்கும். பஞ்சம் வந்திருக்கிறதுக்கு காரணம் நான் கிடையாது. இந்த பஞ்சம் வந்ததுக்கு காரணம் அங்க இருக்கிற மக்களுடைய கீழ்ப்படியாமை. அதனால கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கொடுக்குறாரு, நான் எகிப்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எகிப்துக்கு போறான். எகிப்துக்கு போன இடத்துல அவனுடைய மனைவியை வந்துட்டு அழகா இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஏசப்பா என்ன பண்றாரு? பார்வோனுக்கும் பார்வோனுடைய அவனுடைய சமூகத்துக்கும் அவனுடைய மனைவி நிமித்தமாக மகா உபதிரவங்களை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. பிரதர் சிஸ்டர்ஸ், சில பேருக்குள்ள இதோ கர்த்தரை அறிஞ்ச பிறகும் யாரோ ஒவ்வொருத்தருக்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன், மனைவியின் மேலேயும் கணவர் மேலேயும் சந்தேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜலசி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அது பிசாசு தான் பேசுறது, சந்தேகம். இங்க பாருங்களேன், பார்வோன் வந்துட்டு அவனுடைய மனைவியை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கும் போது அவளை சுத்தமாக பாதுகாத்தவர் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவளை பாதுகாத்தார். அவள் நிமித்தமாக ஆபிரமை மிகவும் இன்னும் ஐஸ்வர்ய உள்ளவனாக மாற்றினார். ஐஸ்வர்யத்தை பார்க்கறது வேணாம், அவனோட ஒபீடியன்ஸை பார்க்கலாம். அந்த இடத்துல வந்த தீமைகளை நன்மையை எப்படி மாத்தினாரு அப்படின்றத அந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். அப்படியேத்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வழி நடத்தினார். இந்த சாட்சிகள் எல்லாத்தையும் கேட்ட ஈசாக்கு தான் இன்னும் உறுதியா நின்னாரு இல்லைங்களா? இந்த சாட்சிகளை கேட்ட யாக்கோபு தானே இதே போலதான் எனக்கு கூட இப்போ ஒரு உபதிரவம் வந்திருக்கு, ஆனா பரவாயில்ல, ஏசப்பா தான் என் கூட இருக்கிறாரு, நான் தான் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறேன்னு, நான் தான் வலது பக்கமும் இடது பக்கமும் சாயிலே அப்படின்னு சொல்லித்தான் அவங்க உறுதியா நின்னாங்க. ஒருவேளை நான் சாஞ்சிருந்தா தான் நான் பயந்துக்கணும், இல்லைன்னா நான் பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு சம்மந்தப்பட்ட ஒவ்வொன்றையும் பாதுகாக்கிறது யாரு? யோபுக்கு பிசாசு போய் யோபுடைய விஷயத்துல ஏசப்பா கிட்ட போய் நிற்கும் போது பிசாசு சொல்றது, நீங்க தான் அவனுடைய பிள்ளைகளையும் அவனுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாவற்றையும் நீங்க தான் பாதுகாக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் பிசாசே சொல்றான். அப்படின்னா நம்ம மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாக்கிறது யாரா? நம்மளுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாவற்றையும் ஏசப்பா இல்லைங்களா? இது சிசிடிவி கேமரா மூலியமா நடக்கிற விஷயம் கிடையாது. இந்த உலக ரீதியான மாம்சிக ரீதியான செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் மூலியமாக நமக்கு கிடைக்கிற ஒரு அடைக்கலம் கிடையாது. ஏசப்பா மூலியமா கிடைக்கிற பெரிய அடைக்கலம் அதுதான். அவர் தான் நம்மளுடைய ரட்சிப்பின் நங்கூரமாக இருக்கிறார். அவர் தான் நம்மளுடைய அடைக்கலமா இருக்கிறாரு. ஆதியாகமம் 15:1 வாசிங்க. ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். ஆபிராம் இடத்துல ஏசப்பா பேசுறாரு. என்ன நடந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏதோ லோட்டை வந்துட்டு அந்த 5 ராஜாக்கள் இருக்கிறாங்களே, புறஜாதி ராஜாக்கள் வந்து லோட்டையும் அதுக்கடுத்து வந்துட்டு இன்னும் சில ராஜாக்கள் எல்லாத்தையும் தோக்கடிச்சு லோட்டுடைய எல்லா சொத்தையும் அபகரிச்சு அவங்க கொண்டு போகும்போது 318 பேர் கொண்டு போய் அவங்க மேல விழுந்து அவங்ககிட்ட சண்டை போட்டு அந்த சண்டையில அந்த போர்ல அவன் வெற்றி பெற்றவனாக லோட்டையும் அவங்க அபகரித்த எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஜெயிச்சிருவான். ஜெயிச்சதுக்கு அடுத்து அவன் இருக்கும்போது ஏசப்பா அவங்க கிட்ட பேசுறாரு, எதுக்காகவும் பயந்துக்காத அப்படின்னு சொல்றாரு இல்லையா? தேவனுடைய வசனத்தின்படி நம்ம நடந்துட்டு இருக்கிறோம்னா எந்த விஷயத்துக்காகவும் நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த மெரிட்டலுக்கும் எந்த விஷயத்துக்கே ஆகட்டும் நம்ம பயந்து கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஏசப்பா ஆபிரகாமோட கூட வந்து பேசினேன். ஆனா அந்த சந்தர்ப்பத்தையும் பார்க்கணும் இல்லைங்களா? எந்த சூழ்நிலையில வந்து பேசுறாருன்னு. அவன் அவங்கள அடிச்சுட்டு வந்து ஏதோ இருக்கும்போது தான் அந்த எல்லா விஷயத்துலயும் அவன் வெற்றி பெற்ற பிறகு அவன் வந்து இருக்கும்போது தான் ஏசப்பா அவங்க கிட்ட பேசுறாரு. இப்படித்தான் நம்மளும் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எந்த பிரச்சனை கண்டு அஞ்சவே வேணாம். அதெல்லாத்தையும் நம்ம வந்துட்டு உள்ளத்துல நினைக்கிறது கூட வேணாம். இது எல்லாத்தையும் படிச்ச, இது எல்லா காரியங்களையும் வாசித்த, இது எல்லா காரியங்களையும் அவங்கள வழி நடத்தின அதே பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்குள்ள இருந்ததுனால தான் அவன் சொல்றான், 4 பக்கமும் சேனை என்னை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறது, நானும் உங்களுடைய சமூகத்தில் அப்பா அமர்ந்து கொண்டு நான் உடைய வேத வசனங்களை தியானித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். என்னதுதான் 4 பக்கமா சேனை சூழ்ந்து நின்று கொண்டிருக்குமா? ஆனா இவரு வந்துட்டு கர்த்தருடைய சமூகத்துல அப்படியே இதோ முழு உள்ளத்தோட கர்த்தரை வாஞ்சியோட கூட வேத வசனத்தோட கூட தேடி கொண்டிருக்கிறானா, கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருக்கிறானா. இப்படி இருக்க முடியுமா ஒரு மனுஷனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்க முடியும். ஏனென்றால் அநேக துஷ்டாந்தங்கள் அவங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லைங்களா? யோவான் 14:1 வாசிங்க. யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். ஆமென். உங்களுடைய இருதயம் கலங்காமல் இருப்பதாக.
எப்போ கலங்காமல் இருப்பதாக? தேவனுடைய வசனத்தின்படி நீங்க நடந்துட்டு இருக்கீங்கன்னா, நிச்சயமா நீங்க கலங்காம இருங்க. சில பேருக்கு எதனோ என்னன்னு தெரியல பிரதர். இப்படி ஏதோ வயிறு இப்படி பிடிச்சுக்கிறது போல இருந்துச்சு. நெஞ்சு அடிச்சுக்கிறது போல இருந்துச்சு. டாக்டர் கிட்ட போயிருந்தேன். இசிஜி டெஸ்ட் பண்ணிட்டு, அது ஏதோ பிளட் செல்ஸ் கொஞ்சம் குறைவா இருக்குன்றாங்க. இங்க பிளாக்கேஜ்ன்றாங்க. அங்க பிளாக்கேஜ்ன்றாங்க. அதெல்லாம் கண்டு பயந்துக்கிறதே வேணாம். நான் தான் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறேன். நான் அவருடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது, எந்த தீமையும் என்னை அணுகாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு டிசைட் செய்யணும். அவங்க சொன்ன எந்த வார்த்தைகளா இருக்கட்டும், டாக்டர்ஸ் பேசின எந்த விஷயங்களா இருந்தாலும், இது இந்த டிசீஸா இருக்கலாம், அந்த டிசீஸா இருக்கலாம், அதா இருக்கலாம், இதா இருக்கலாம். எந்த விஷயங்கள பேசினாலும், அதன் மூலியமாக என் விசுவாசத்திலிருந்து நான் விலகி போகும்படியா, மாம்ச எண்ணம் உள்ளவர்களாக நான் வந்துட்டு எனக்குள்ள நடக்கத்தையும், பயத்தையும் உண்டு பண்ணுகின்ற அந்த பிசாச நம்ம கட்டி ஜெபிக்கின்றவர்களா இருக்கணும். நான் தான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறேனே. எனக்கு ஏன் அதெல்லாம் வரப்போகுது? அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம உறுதியில நிக்கணும். அப்பதான் நம்ம கர்த்தர் யார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உணர்ந்து பார்த்துக்கொள்ள முடியும். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 19-20. ஆதியாகமம் 50 19-20. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். ஆமென். என்னங்களா? யோசேப்ப அவனுடைய சகோதரர்கள் வெறுத்து அவனை வந்துட்டு அடிமையா போகும்படியா எகிப்துக்கு வித்துட்டாங்க இல்லைங்களா? எகிப்துல அடிமையா இருக்கிறதுக்காக. நீங்களோ எனக்கு தீமை உண்டாகும்படியாக என்னை அனுப்பினீங்க. ஆனா உங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாகத்தான் ஏசப்பா என்னையே அங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசேப்பு சொல்றான். அவனுடைய வாழ்க்கையில் சம்பவித்த எல்லா காரியங்களையும் நினைச்சு பாருங்களேன். அவனை குழியில போடும் பொழுது, சொந்த சகோதரர்களை பகைக்கும் போது, ஆனா அந்த 12 பேருக்குள்ளேயும் இவன் விசேஷித்தவனா இருந்தான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் என்னெல்லாம் கேட்டானோ அவங்க அப்பா அவனுக்கு உபதேசிக்கும் போது, அந்த ஒவ்வொரு வசனத்தையும் அவன் விசுவாசிச்சான். அதனால தான் தேவன் அவனோடு கூட இருந்தாரு. யாக்கோபோட இருந்தது போல அந்த 12 பிள்ளைகளுக்குள்ள அவங்ககிட்ட தான் அதிகமா பேசிட்டு இருந்தாரு இல்லைங்களா? அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஆனா வந்துட்டு சூழ்நிலைய வச்சு ஏசப்பா என் கூட இல்ல அப்படின்னு சொல்லி அவன் டிசைட் செய்யல. எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தான். ஆபிராம் தன்னுடைய தாத்தா, தன்னுடைய அப்பனுக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் நினைச்சு பார்த்தா, இப்படியா தப்பா என்னுடைய வாழ்க்கையிலயும் ஏதோ அனுமதிச்சிருக்காரு. என் அப்பாவுக்கு 14 வருஷம் இருந்துச்சே. அதுக்கடுத்து 6 வருஷத்துல மாட்டிட்டாரே. அது போலத்தான் எனக்கும் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி அவன் உணர்ந்திருந்தான். அதனால தான் அவன்ட்டு போட்டிபரனுடைய வீட்டுல அடிமையா இருக்கும்போது, அவன் நிமித்தமா போட்டிபரனுடைய வீடை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லாரும் சொல்றார், கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துலயும் சில போராட்டங்கள் வரும் பொழுது கூட, போட்டிபரனுடைய மனைவியின் மூலியமா அந்த இடத்துல சில உபத்திரவங்கள் நேரிடும் பொழுது கூட, சிறையில இருக்கும் பொழுது கூட இதெல்லாவற்றையும் தான் நினைச்சு பார்க்கிறான். அப்படி நினைச்சு பார்க்கும்படியாதான் பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய இருதயத்துல பேசுறார். இந்த விஷயங்களை பாருப்பா, இதன்படியாதான் உன்னையும் இந்த இடத்துல வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நின்று நிதானித்து, கர்த்தருடைய அனுமதி என்று இந்த இடத்தில் நான் வரவில்லை, நான் அவருக்கு உண்மையாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சான். அப்படியாதான் நாமளும் உணர்ந்தவர்களாக இருக்கணும். ஆதியாகமம் 39:2. ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஆமென். ஆமென். 21வது வசனத்தையும் வாசிங்க சிஸ்டர். அதுலயே 21. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமென். ஆமென். ஒரு மனுஷனுடைய கண்கள்ல தயவு கிடைக்கும்படியாக செய்கின்றது யாருடைய வேலை? நம்மளுடைய வேலை கிடையாது. நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கடமை. நமக்கு சத்ருவாக இருக்கிறவர்கள் நமக்கு சிநேகிதர்களாக மாற்றும்படியாக அவர்களுடைய இருதயத்தில் நம்மேல் தயவை உண்டு பண்ணுகிறது நம்மளுடைய கர்த்தருடைய வேலை. நம்மளுடைய வேலை ஒன்று மட்டும்தான், அவருக்கு உண்மையாக நடக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலையா இருக்கு. சரி, கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 46வது அதிகாரம் 2-4. ஆதியாகமம் 46வது அதிகாரம் 2-4. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், யாக்கோபு எகிப்துக்கு போறதுக்கு முன்னாடி எந்த குமாரன் மிருகத்தினால கொல்லப்பட்டிருக்கிறவனா செத்துட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாரோ, அதே குமாரன்
எகிப்துல ஒரு அதிகாரியா இருக்கிறான். அந்த அதிகாரியா இருக்கிற அந்த அவருடைய குமாரன் இவரை அழைத்திருக்கிறான். 70 குமாரர்களையும் உன்னுடைய பிள்ளைகளை, பேரன் பிள்ளைங்களை எல்லாரையும் கூப்பிட்டுன்னு வா. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் உன்னை பாதுகாக்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, இவர் போறாரு இல்லைங்களா? போறதுக்கு முன்னாடி கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும்போது ஏசப்பா என்னன்னு சொல்றாரு, "நீ புறப்பட்டு போப்பா, நானும் உன் கூட வந்துட்டு இருக்கேன். நானும் உன் கூட எகிப்துல இருக்க போறேன்" அப்படின்னு சொல்லி. அப்படின்னா 430 வருஷம் இஸ்ரேல் ஜனங்க அடிமைத்தனத்துக்குள்ள எகிப்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த 400 வருஷம் உபத்திரவ காலத்திலயும் கர்த்தர் யாரோட கூட இருந்தாங்க? இஸ்ரேல் ஜனங்களோட கூட இருந்தாங்க. யாக்கோபோட கூட இருந்தாங்க. அவருடைய குமாரர்களோட, குமாரத்திகளோட கூட இருந்தாங்க. சிச்சுவேஷன வச்சு நம்ம டிசைட் பண்ணிறக்கூடாது எந்த விஷயத்தையும். அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அதனால தான் வசனத்துல எழுதியிருக்கும். நம்ம யாத்திராகமத்துல பார்க்கும்போது கர்த்தருடைய சேனை அன்றைய நாளே கர்த்தருடைய சேனை முற்றிலுமாக எகிப்திலிருந்து அங்கிருந்து புறப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். கர்த்தரும் அந்த இடத்துல இருந்து புறப்படுகிறார் இல்லைங்களா? அப்படின்னா கர்த்தர் அவரோடு கூட அந்த 430 வருஷம் இருந்தாரா? இருந்தார். உபதிரவத்தை வச்சு ஏதோ அவங்களுக்கு வந்த அந்த அடிமைத்தனம் என்கின்ற அந்த சில விஷயங்களை வச்சு கர்த்தர் அவங்க கூட இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிடவே முடியாது. எல்லாவற்றும் நன்மையாக கர்த்தர் மாற்றி கொடுத்தார். ஆனா நம்ம நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு தான் எல்லாமே நன்மைக்கு ஏதுவா மாறிட்டு இருக்கும். ஜனங்க முன்னாடி நம்ம எப்படி உயர்த்தப்பட்டவர்களாக இருக்கிறோமா? இல்லைன்னா நம்ம ஜனங்க முன்னாடி பேர் புகழ்வா வாங்கிட்டோமா? இல்லைன்னா காரு, பங்களா, இல்லைன்னா வீடு, பணம், இப்படிப்பட்ட விஷயங்களை அடையும்படியாகல்ல. எல்லாமே நன்மைக்கு ஏதுவானா, நன்மை என்றாலே நித்திய ஜீவன். கர்த்தரோட கூட என்றென்றைக்கும் இருக்கிற அந்த வாழ்க்கைக்கு நம்மை சேர்க்கும்படியாகத்தான் எல்லா காரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவா நடந்து கொண்டிருக்கும். அதுக்காக ஏசப்பா நம்மளுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு சில விஷயங்கள் சம்பவிக்கும் பொழுது, சில காரியங்கள் நிகழும் பொழுது, அத பார்த்து பயந்துக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம அத பார்த்து இன்னும் தைரியம் அடையணும். சரி ஏசப்பா, அப்படின்னா நீங்க இந்த செங்கடல பிழைக்க போறீங்க. நீங்க தான் என் கூட இருக்கீங்க. நான் தான் உங்க வசனத்தின்படி உன் மேல அன்பா இருக்கிறத நீங்க அறிஞ்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஏசப்பா அதிகாரத்தோட ஜெபிக்கிறாரு இல்லைங்களா? ஜெபிக்கும்போது பிதா கிட்ட ஜெபிக்கும்போது பிதாவாகி அவருடைய தெய்வ தன்மையோட கூட அவர் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கிறாரு? நான் தான் உங்களுடைய வசனத்த நான் கைக்கொண்டு நடக்கிறதுனால நீங்க என்ன தனிமையில விடலையே அப்படின்னு சொல்றாரு. அப்படியே தான் நாமளும் கூட நினைக்கிறவர்களாக இருக்கணும். அதனால இனிமே இருமனது உள்ளவர்களைப் போல கன்ஃப்யூஷன் மைண்ட் இது எதுவுமே நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. இதுதான் நம்மள கர்த்தரை விட்டு முழுசா விலக்கி போடுகிற ஒண்ணு. அதனால இனிமே கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் நம்ம அன்பு கூறுகிறவர்களாக, கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருக்கிறவர்களாக நம்ம எப்போ இருக்கலாம். ஏசப்பா இவ்வளவு நேரமும் தன்னுடைய சபைக்கு வெளிப்படுத்தின இந்த ஒவ்வொரு வார்த்தைக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். ஓகே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், யாருன்னா ஒருத்தர் ஃபைனல் ப்ரேயர் ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்றீங்களா? பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், யாருன்னா ஒருத்தர் ஃபைனல் ப்ரேயர் ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்றீங்களா? ப்ரேயர் பண்றது. பண்ணுங்க சிஸ்டர். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள இயேசப்பா, இந்த சாயந்தர வேலையில கூட இயேசப்பா எங்களோடு நீர் இயேசப்பா பேசுனீங்க. அதுக்காக நன்றி தேவனே இயேசப்பா. உம்முடைய வார்த்தை இயேசப்பா எங்களை இயேசப்பா வேரூன்றி இருக்கவும் இயேசப்பா அந்த வசனத்துக்கு நாங்கள் இயேசப்பா உணர்ந்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தேவனே இயேசப்பா. தேவனே, நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய கருத்துல ஒப்படைக்கிறேன் இயேசப்பா. ஏசப்பா எல்லாருக்குள்ளேயும் ஏசப்பா இந்த வசனம் ஏசப்பா கிரியை செய்து ஏசப்பா நாங்கள் இப்போ இவ்வளோ நேரம் கேட்டுக்கொண்ட உடைய வார்த்தைகளை நீர் அறிவீர் ஏசப்பா. நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் என்றதை நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் எதிர்நோக்கி செல்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஏசப்பா நீர் அதை நன்மைக்காக மாற்றுகிறீர் என்றது ஏசப்பா. நாங்கள் அதை விசுவாசத்தில் ஏசப்பா நாங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் அதை பிடித்து நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எப்படி யாக்கோபு, ஆபிரகாம் ஏசப்பா, ஈசாக் அவர்கள்லாம் ஏசப்பா விசுவாசத்திலே ஏசப்பா அவர்கள் இருந்தார்கள் ஏசப்பா. அவங்க எந்த பரீட்சையில நின்னாலும் ஏசப்பா உம்முடைய வார்த்தையின்படி அவர்கள் நின்று ஏசப்பா விசுவாசத்தை காத்து கொண்டு நீர் அவர்களுக்கு நியமித்த ஓட்டத்தை அவங்க ஏசப்பா ஓடி முடித்தாங்க ஏசப்பா. அதே போல ஏசப்பா இந்த உலகத்துல நாங்க இருக்கிற காலத்துல ஏசப்பா நாங்கள் இப்போ உள்ள ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் ஏசப்பா. இதுக்கப்புறம் நீங்கள் எங்களை எப்படி கொண்டு போறீங்கன்றதை நாங்கள் அறியோம். அதனால ஏசப்பா நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொண்டு வருகிற எல்லா காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் அப்படின்ற
ஒரு கண்ணோட்டத்தோட நாங்க விசுவாசத்துல வேரூன்றி நிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா நாங்க எப்பொழுதும் ஏசப்பா உம்முடைய ஏசப்பா உம்மிடம் நெருங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த உலகத்தின் காரியங்கள் எங்களை பிடித்து இழுக்கிற காரியங்களிலே ஏசப்பா நாங்கள் வழி விலகி போகாதபடி, அதாவது பாவத்திலே ஏசப்பா நாங்க சிக்கிக்கொள்ளாதபடி உம்மோடு ஏசப்பா நாங்க பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா ஏசப்பா. இந்த நேரத்தில் ஏசப்பா இணைந்திருக்க ஒவ்வொரு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருக்காக ஜெபிக்கின்ற ஏசப்பா. மற்றும் ஏசப்பா இந்த மெசேஜை எங்களுக்கு ஏசப்பா உடைய வசனத்தை ஷேர் பண்ண பிரதரையும் அவங்க குடும்பத்தையும் உடைய கருத்துல ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா இந்த நேரத்திலையும் எல்லாரையும் உடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறேன் ஏசப்பா. எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய கிருபையும் உடைய இரக்கமும் எங்க எல்லார் மேலேயும் இருப்பதாக ராஜா ஏசப்பா. நாளை ஓய்வு நாளை கூட ஏசப்பா நாங்க எல்லாரும் இணைந்து உம்மை இன்னும் ஏசப்பா ஆராதித்து உம்முடைய வசனத்தை கேட்கவும் எங்களை பக்குவப்படுத்துங்க ஏசப்பா. இம்மட்டும் இந்த ஏசப்பா எங்க கூடுகையிலே நீர் கூட இருந்தீங்க, அதுக்காக நன்றி. எல்லாவற்றையும் உடைய கருத்துல ஒப்படைக்கிறேன். துதி கன மகிமை உமக்கே ஏசப்பா. ஆமேன். ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாருக்குன்னா ஜெபம் வேணும்னா, பர்சனல் ப்ரேயர் வேணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு கேட்கலாம். எதனா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா உங்களுக்கு? ஓகே. எதனா சாட்சிகள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னா கூட நீங்க சாட்சிகளை வந்துட்டு பகிர்ந்துக்கலாம். ஓகே. பர்சனல் ப்ரேயர், சாட்சிகள் பகிர்ந்துக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம நிறைவு செய்யலாம். சரிங்களா? தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். Praise the Lord, brother. Praise God, brother. Praise Lord, brother. Praise Lord, brother. Praise Lord, brother. Praise Lord, brother. Praise the Lord, brothers and sisters. Thank you, Jesus. Praise Lord, brother. Praise Lord, brother.